ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்மதமே கிடையாது. எம்மிடத்திலே உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை? என்ன இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. எனக்கு சொந்தம்ங்கிறதுக்கு நான் அத்தாட்சியை வச்சிருக்கிறேன். நான் என்ன பேசுறேனோ அதை பேசுறதுக்கு உன்னைய கூட்டியார்ல. நான் என்ன பேசுறேனோ அதை திருப்பி பேச உன்னைய கூட்டியார்ல. உனக்குன்னு பேச்சு திறமை இருந்தா வேற மாதிரி பேசு. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு நீங்க இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளத்தை அந்த மாதிரி பேசுறீங்க. யார் இந்த வெள்ளம்? யாரா இருந்தவல்ல? நீங்க தான் வந்தவல்ல. நான்டா இருந்தவல்ல. நீ வந்த வெள்ளம்டா. நான் தான் இருந்தேடா. பேச்சற பாட்டே. பேச்ச நீங்க அடிச்சு புடி. நான் ஒரு நேரத்தை பழக மாட்டேன். அடிச்சு புடிவீங்களா? என்னது? சம்பந்தமா பேசிறீங்க. நீ மேல கை வச்சிருவீங்களா? யார் எடுத்து மேல கை வச்சிருவீங்களா? ஏய் நீ கை வச்சிருவீங்க. நீ போற மாதிரி. என்ன வந்து உங்களுக்கு தெரியுமா? மேல கை வச்சிருவீங்களா? ஏய் நான் பேசுறேன். என்ன பேசுறீங்க? நான் பேசிட்டு வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க? நீ என்ன சம்பந்தம் இல்லைங்க. யார் எடுத்து வந்துக்கிட்டு? ஒரு பேசாம. இது யாரா? அடிச்சு புடிவீங்க? அடிச்சு புடிவீங்களா? மேல கை வச்சு பாருங்க. டேய் தேவல மேல கை வச்சு பாருங்க. அடிச்சு புடிவீங்களா? நான் சண்டைக்கு வரலடா. அடிச்சு புடிவீங்க. நான் சண்டைக்கு வரலடா. சண்டைக்கு வரல. இதையே அடிப்பேன் சொல்லி அடிக்க பாப்போம். சண்டைக்கு நான் வரலன்னு. அடிப்பேன் சொல்லி அடிக்க பாப்பேன். ஏன் இடத்துல என்ன அடிச்சிருக்கீங்களா? அடிக்க அடிக்க அடிச்சு பாருங்க. ஏய் நான் போற சொன்ன புறாவச்சனை இதே நேச்ச காவிய சொல்றா. நீங்க எதோ அடிப்பேன் சொல்லல. ஏடா அடிக்க பாப்பா. பேச போயிரா. அடிக்க பாப்பா. போயிரா நீ. அடிக்க பாப்பா. போடா கேக்குறே. போடா. ஏண்டா? அடிச்சிட்டியா? அடிச்சிட்டியா? அடிச்சிட்டியலா? அடிச்சிட்டியா? அடிச்சிட்டியலா? டேய் டேய் கீழ வர டேய். அடிச்சிட்டீங்களா? என்னடா? அடிச்சு பாருங்க சட்டைய கட்டன. அடிச்சிட்டீங்களா? அடிச்சிட்டீங்களா? சரி அடிச்சேன்டா. அடிச்சியலா? அடிச்சேன்டா. என்னடா மறுபடி? அடிச்சிட்டீங்களா? பின்ன கை வச்சு பாக்க. கை வச்சு பாரு. குளக்காசு எவ்வளவு? என்ன அடிச்சிட்டீங்களா? கை வச்சு பாருங்க. சரியான சாமியாரு. இங்க வந்து அடிச்சு பாருங்க. எங்க? இங்க வந்து அடிச்சா. வேற முதல்ல. இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்லல. சரியான ஆம்பளை இடத்துக்கு உண்டான விடமைக்கு சொல்றேன். வான்மீக சிவஸ்தலம் அமைவதற்கு காரணமா இருந்தா திருவான்மீக ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை இடத்துக்கு உண்டான விளக்கத்தை பண்ணு சொல்லிட்டு பெரியா. நாகம் உண்ட விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உன்னை நான் சிவபெருமான் மதுரான்னு பேர் இருக்கு. ஓ இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லுவேன். நான் பேசுவேன்னு நீ பேசாம இருக்க. அதுக்கப்புறம் நீ பேசு. வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்பட்ட மழை பொழிந்தது திருநெல்வேலின்னு பேர் இருந்துச்சு. வாரம் சொல்றீல. இந்த கட்டையை கொடுங்க அப்புறம் வாங்கிக்க. மண்டை உடைச்சிட்டு போயிடாம. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லி. விளக்க சொல்ல விடுங்க. பேச சொன்னனா? பேச சொன்னனா? பேச சொன்னனா? ரொம்ப கோபப்படாதீங்க. பிளஸர் வருமா? சிவனும் சக்தியும் தனித்தனே இருக்கும் பொழுது இடையிலே கோடு போட்டு வளம் தான் பிரிங்கி திருச்செங்கோடுன்னு வருகு. வாரம் சொல்றீல. நீ சரியான நம்மள இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லி. சொல்றேங்க சொல்றேன். புரியுதா? புரியுதா? இருவரும் ஒன்று சேர்ந்தவனே வண்டாகுருமார் சுத்தினான் திருவண்ணூருக்கு. வாரம் சொல்றீல. கேட்ட சொல்ல விட்டீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்க. சரி விடு. வேலிமலை சாரல். இடது பேர் என்ன? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல்னு பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால் இந்த மலைக்கு பெயர் வேள்வி மலை என்று பெயர். அறிவேட்ட நாயே. யாரு? ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டீங்க. நானே பார்த்தேன். திறமையா
சொன்னீங்க அதுக்காகவே வாழ்த்துக்கலையா திறமை வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சார். முட்டா பயலு யாரு? ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். தெளிவா பதில் சொல்றேன். சொல்லுவல்ல. வேலிமலைச்சால் பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால் இந்த மலைக்கு பெயர் வேள்வி மலை. திருட்டு நாய். யாரு? ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்க என்ன திருட்டு நாய்கிறீங்களா? உங்களை சொல்லுவேனா? இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சார். வேலிமலைச்சால் பேர் வர காரணம்? முனிவர்கள் சொல்லுங்க சொல்லுங்க தென்னராம சொல்லுங்க. யாகமும் தவமும் செய்ததால் இந்த மலைக்கு பெயர் வேள்வி மலை. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேள்வி மலை. வேலிமலைச்சால் பேர் வர காரணம் என்ன சொன்னீங்க? மயிர புழுலாம் இருந்துச்சு. நானும் சொல்லிட்டே இருக்கேன் வேள்வி மலைக்கு முனிவர்கள் யாகம் பண்ணாங்க தவம் பண்ணாங்கன்னு. கோவப்படுறீங்க என்ன உங்களுக்கு தெரியும்? அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. அண்ணனுங்களுக்கு நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். போட்டியா? இல்ல நான் சாப்பிடுறது இல்ல. இப்ப கிடைக்கல. போட்டி போட்டி அப்படி சொல்லிடா. அண்ணனுக்கெல்லாம் தம்பினா நான் மொத்தம் 10 பேர் வரணும். நாங்க மொத்தம் 7 பேர் வரலாம். அப்படி சொல்றியா? தக்கன் வசிஷ்டன் புருகிருது மரியாசி புலசிர் ஆங்கிரசர் அத்திப்புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணன்கள் தம்பி. நீ தம்பிகளுக்கு அண்ணன். அண்ணன் தம்பி எத்தனை பேர்? நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். ஜானேசா விஸ்கி ஓல்ட் மங்க் மாடர் சீசன் பிரிட்டிஷ் எம்பையர் பக்காடி. உண்மையாவே இந்த பேரு தமிழகத்துல வச்சு நான் கேள்விப்பட்டது இல்லடா எங்கேயுமே. ஆனா உங்க குடும்பத்துல இப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கியா? மொத்தம் 7 பேர். ஆமா. பேர் என்ன சொன்னீங்க? ஜானேசா விஸ்கி ஓல்ட் மங்க் மாடர் சீசன் பிரிட்டிஷ் எம்பையர் பக்காடி. சரி, ஒவ்வொருத்தருடைய குணங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சானெக்ஸாங்கிறவனுடைய குணத்தை நம்மளுக்கு சொல்லுங்க. அவனோட குணம் எப்படின்னா எப்பவுமே மதம் தான் இருப்பான். ரொம்ப கோவப்பட மாட்டான். ஓஹோ. ஓல்டு மங்கறவன் எப்படி இருப்பான்? ஓல்டு மங்கன்னு சொல்றாங்க. ஐயா மாடு கொலகார பையன். அறுத்து விடுவான். கழுத்து அறுத்து விடுவான். ஓல்டு மங்கு. பிராண்டின்னு அவன் என்ன செய்வான்? ஐயா அவன் என்ன ஒண்ணா அப்பப்ப கோபன்னு சண்டை வருவான். அப்புறம் படுத்துக்குருவான். ஆனா 5000 சொன்னீங்க அவரே. ஐயோ அவன் பொங்கி ஊத்திடுவான். கோவம் வந்தா பொங்கி வலிஞ்சிடுவான். அடுத்து யார சொன்னீங்களே இந்த வெடிச்சிருவானா? அதெல்லாம் அவர் பழக்கப்பட்டு பாருங்க. பக்காடி. பக்காடின்னு அவன் என்ன செய்வான்? அவன் என்ன கோவம் தலைவலி உண்டாக்கிறான். ஐயே அது 18-48 பவர் அவர் கம்மியா இருக்கு. என்ன தெரியல பவர் கம்மி. 18 அதுல இங்கிலீஷ் நல்லா இருக்கு. என்ன நீ 7 பேர் சொன்னா அவங்க நிறைய பேர் சொல்றாங்க கூட பிறந்தவங்க. அது எங்க அப்பாவுக்கு அப்பாட்டி பிறந்தவங்க. சரி இவர்கிட்ட கேப்ப அவர் தம்பி என்ன வேலை? அவர் தவத்துல இருக்கிற கிளப்பி விட்டுறாதீங்க. சரியா? நாங்கெல்லாம் அண்ணனுக்கெல்லாம் தம்பின்னு சொன்னா தம்பிக்கு அண்ணன் என்ன? மொத்தம் அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேர். 7 பேர். உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி. தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன? நான் தான் அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பி. டேய் கேக்குறது 3 அண்ணனுக்கு தம்பி. 3 தம்பிக்கு நீ அண்ணே. நீ அண்ணனா தம்பியாடா? அண்ணன். டேய் கேட்டா மட்டும் சொல்றா. 3 அண்ணனுக்கு தம்பி. 3 தம்பிக்கு அண்ணே. நீ அண்ணனா தம்பியாடா? அண்ணன் தம்பி. ஒருத்தனடா முதல்ல பிறந்தவனி மூத்தவன், கடைசில பிறந்தவனி இளையவன், நடுவுல பிறந்தவனி நடுவுல. நீ எங்க பிறந்த? நடுவுல பிறந்த. 6 பேர் அவங்கள அதுல தான் பிறந்தாங்க. அப்ப அவங்களும் நடுவுல தானே? அவங்க எனக்கு முன்னாடி பிறந்துட்டாங்க. உனக்கு முன்னாடி எப்படிடா பிறப்பாங்க? எனக்கு எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க. உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தா உனக்கு என்னடா முறை வேணும்? மாமா முறை. அப்புறம் எப்படி அவன் அண்ணேங்கற? அது டேய் எங்க அம்மா உங்க அண்ணனுக்கு முன்னால வந்தாங்க. உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தாங்க. உங்க அம்மாவுக்கு முன்னால என்னடா முறை? எங்க அம்மா வயித்துக்குள்ள நான் பிறக்கிறதுக்கு முன்னால அவங்க போயிட்டாங்க. சரிடா உங்க அம்மாவுக்கு முன்னால அவன் பிறந்தேன். முன்னால பிறகு எங்க அம்மா வயித்துக்குள்ள எடுத்து வச்சாச்சு. எதுக்கு நீங்க இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சொல்றீங்க? எந்த விஷயத்தையும் நீங்க எல்லா விஷயம் சிரிச்சு சொல்லுங்க. சரி சரி இப்ப தம்பி 3 இருந்தாங்களா? 3 தம்பி தானே? அண்ணன் எத்தனை பேர் அவங்களுக்கு? டேய் உனக்கு கீழே தம்பி 3 பேர் தானடா இருக்காங்க. 3 தம்பி இருந்தா மொத்தம் எத்தனை அண்ணன்டா? 3 அண்ணன். டேய் உனக்கு கீழே தம்பி 3 பேர் இருக்காங்க. இந்த 3 தம்பிகளுக்கு எத்தனை அண்ணன்? 4 அண்ணன். 4 அண்ணன். அப்படி சொல்லு. தம்பி 3 பேர் இருந்தாங்க, அண்ணன் 4 பேர் தான் இருப்பாங்க. 4 பேர் இருக்காங்க. உங்களுக்கு மேல எத்தனை அண்ணன் இருக்காங்க? 4 அண்ணன். உனக்கு மேல எத்தனை அண்ணன்? 3 அண்ணன். அந்த 3 அண்ணனுக்கு எத்தனை தம்பி? 4 தம்பி. அப்ப 3 தம்பி எத்தனை அண்ணன்? 4 அண்ணன். அப்ப அந்த 3 அண்ணனுக்கு எத்தனை தம்பி? 4 தம்பி. நீங்க மொத்தம் எத்தனை பேர் ஆளு மொத்தம் சொன்னீங்க? 7 பேர். இப்ப 3 தம்பிக்கு 4 அண்ணன் இருக்காங்க. ஆமா. 3 அண்ணனுக்கு 4 தம்பி இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேரா?
ஒரு கூட ஆள் கூட இருக்கு 8 பேரு. எப்படி எப்படி கூட இந்தாரு இந்த 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 இருக்காரு இருக்கா இல்லை அதான் உண்மை. நம்ம உருமா கட்டின அண்ணன்ட்ட நான் 500 ரூபா பணம் வாங்கினியா. சரி. அந்த அண்ணன்ட்ட 500 ரூபா பணம் வாங்கி நான் செலவழிச்சிட்டேன். இந்த அண்ணன்ட்ட 500 ரூபாய்க்கு செலவழிச்சிட்டேன். செலவு பண்ணிட்டிய. இன்னும் 500 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. உங்ககிட்ட வாங்குறேன் இந்த 500 ரூபாயை. சரி. உங்ககிட்ட வாங்கி 300 ரூபாயை செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டிய. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 200 ரூபா இருக்கு. 200 ரூபா. உங்கள்ட்ட எவ்வளோ வாங்கினேன்? என்கிட்ட 500. அவங்கள்ட்ட எவ்வளோ வாங்கினேன்? 500. உன்கிட்ட வாங்கின 300 என்ன பண்ணேன்? செலவு பண்ணிட்டிய. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 200. அண்ணன்ட்ட 100 ரூபா கொடுத்துட்டேன். மிச்சம் அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 400 ரூபா கொடுக்கணும். உனக்கு 100 ரூபா கொடுத்துட்டேன். உனக்கு இன்னும் எவ்வளோ வரணும்? எனக்கு 400 ரூபா தரணும். உனக்கு 400, அண்ணனுக்கு 400. மொத்தம் எவ்வளோ கொடுக்கணும்? 400 800. நான் செலவழிச்ச பணம் எவ்வளவு? 1000 ரூபா. நான் செலவழிச்ச பணம் உன்ட்ட வாங்கி செலவழிச்சேன் எவ்வளோடா? 800 ரூபா. உன்ட்ட வாங்கி செலவழிச்ச 300 ரூபா. 300 ரூபா. அவர்கிட்ட 400 கொடுக்கணும், உனக்கு 400 கொடுக்கணும், 800. உங்ககிட்ட நான் செலவழிச்ச பணம் எவ்வளவு? 300. அதானே? 800 300 எவ்வளோடா? 800 300 எவ்வளவு? 1100. நான் எவ்வளோ மொத்தம் வாங்கினேன் கடை? 1000 ரூபா. இப்போ 100 ரூபா கூட வருதே, எப்படி அந்த பணம் கூட வந்துச்சு? சரக்கு கொஞ்சம் கூட போச்சு போல, அதுவும் 100 ரூபா கூட வந்துருச்சு. அண்ணன் தம்பி நீங்க எத்தனை பேரா? 7 பேரு. 7 பேர் தானடா. இப்போ எண்ணிக்கைக்கு எத்தனை பேரா வந்தாங்க? 8 பேர் வந்தாங்க. இப்போ ஒருத்தன் எப்படா கூட வந்தேன்? உங்க அப்பா காரணமா இல்ல உங்க அம்மா காரணமாடா? அப்பா எவனோ ஏதோ பண்ணிட்டாங்க, மொத்தம் ஒருத்தன் கூட வந்துட்டா. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ளைங்கிறியா? விஷயம் இருந்தா பேசுவேன். இல்ல மாப்பிள்ளனா அத்தை வேணாம் உங்களுக்கு, இல்ல நீங்க எனக்கு மாமன் வேணா? என்ன கோவப்படுறீங்க? மாப்பிள்ளைங்கிறியா? மாப்பிள்ளைன்னா நம்ம என்ன கல்யாணம் சம்பந்தம் பண்ணிக்கிட்டோமா? அப்புறம் கிடையாதுயா. இப்ப மாப்பிள்ளைன்னு எழுதுனா மொத்தம் எத்தனை எழுத்து வருது? 5 எழுத்து வருது. 5 எழுத்து வருது. மாப்பிள்ளை என்றால் மா இப்பி இல்லை, மாப்பிள்ளை 5 எழுத்து. மாப்பிள்ளை. இப்ப இலக்கணத்தை பாருங்களேன், 5 வகை இலக்கணம். ஆமா. ஏன் தெரியுமா? இலக்கண முறைப்படி பார்த்தா எல்லா எழுத்துக்குமே விளக்கம் இருக்கான். இருக்கு. இலக்கணம் சொல்லுங்க. எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய மொத்தத்துல சொல்றா. எழுத்து இலக்கணம், பொருள் இலக்கணம், இதன் இலக்கணம், அதன் இலக்கணம், எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், படுத்து இலக்கணம், இறுதி இலக்கணம், ஹைவே இலக்கணம்டா. இலக்கண முறைப்படி பார்த்தா 5 எழுத்துக்குமே விளக்கம் இருக்கான். நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப மாப்பிள்ளைன்னு எழுதணும். ஆமா. முதல்ல என்ன வருது? மா வருது. மா வருது. மாதா ஊட்டாத சோறை மாமியா ஊட்டும். மயிரை புடுங்குதுடா அறிவேட்டவனே. மாதா ஊட்டாத சோறை மா ஊட்டும். எப்படி சொல்லணும்? மாதா ஊட்டாத சோறை மா ஊட்டும். மாமியார் ஊட்டும்னே நினைச்சிட்டு இருக்காதடா. மாதா ஊட்டாத சோறை மா ஊட்டும். இப்ப முதல்ல என்ன வந்துச்சு? மா வருது. மா வருது. இப்ப என்ன வருது? ஒண்ணும் வரல. டேய் முதல்ல மா வந்துச்சா? மா வந்துச்சு. இப்ப என்ன வந்துச்சு? ஒண்ணும் வரல. பி எப்ப வரும்? பின்னால வரும். டேய் மாப்பிள்ளைன்னு எழுதுறோம்டா. ஆமா. முதல்ல மா வருது, ரெண்டாவது இப்போ வருது, மூணாவது தான்டா பி வரும். முதல்ல ஒண்ணுக்கு வரும், அப்புறம் தான் பி வரும். நீ நல்லா உட்கார்ந்து எழுதி பாரு, மூணாவது தான்டா பி வரும். நீங்களும் உட்கார்ந்து இருந்து பாருங்க, முதல்ல ஒண்ணுக்கு வரும், அப்புறம் தான் பி வரும். அடுத்து இல்லை. என்ன இல்லை? அதான் எல்லாம் வெளியில படிச்ச வயித்துல ஒண்ணும் இல்லை. இல்லால் என்று சொல்லக்கூடிய மனைவி சரியாக இருந்தால் வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, வெட்கம் இல்லை, மாலை இல்லை, ஒண்ணும் இல்லை. அதுக்கு சொல்ல மச்சான், நான் எதுக்கு சொல்றேன்? முத மாப்பிள்ளை இப்ப மச்சானா. மச்சானால விளக்கம் இருக்கியா? என்ன விளக்கா இருக்கு? இது அது மா, அது நெடில். நெடிலுக்கு 2 மாத்திரை, இப்போ குரிலுக்கு 1 மாத்திரை தான். ஆமா, நெட்டா வேணும்னா 2 மாத்திரை சாப்பிடணும். இலக்கண முறைப்படி மாத்திரடா. இது மச்சா, இது மானா. மானாக்கு என்ன? மனிதர் உண்டு, மனிதர் தெய்வம் உண்டு, மனிதர் மிருகம் உண்டு, எனக்கு 2 குண்டு, ஆளுடுகாருக்கு 1 குண்டு. இது மானா. அடுத்து இச்சா. இச்சா எத்தனை இச்சா? எனக்கு அரைச்சேன், அவருக்கு முக்காச்சா இருக்கேன். ஒரு சில பேருக்கு உடல் வாக பொறுத்து இருக்கேன், ஒரு சில பேருக்கு ஒன்றும் இருக்காது. ஜெய், ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை எத்தனை இச்சா? ஐயா, அவங்க உடம்ப பொறுத்து இருக்குங்க. குட்டையா இருக்க ஒரு நெட்டையா இருக்கு, நெட்டையா இருக்க ஒரு குட்டையா இருக்கு, அரைச்சா முக்காச்சா ஒருச்சா. நம்ம கையில அளந்து பார்த்தோம், நம்ம உடம்ப அளந்து பார்க்க போனா 8 சான் தானா. நம்ம இங்க பாருங்களேன், எறும்பும் தங்கையால் என்சானாக என்று சொன்னார்கள். நம்ம உடம்ப நம்ம கையினால அளந்து பார்த்தோம்னா 8 சான் தானா.
ஆனா நம்ம எதுக்கு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம்? எதுக்கியா சாப்பிட்றோம்? இந்த ஒரிச்சா வயிற்றுக்காக. ஒரிச்சா வயிறுக்கு தானே, அதானே, அதுதானே ஒரிச்சா வயிறுக்கா அப்படி சொல்லியா? சரி, யாரை பண்ணேன்னு சொல்லுங்க. நான் யாரையும் பண்ணல. எப்ப நீ அப்பாவாவே? என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அப்பா. யாருக்கு பிறந்த பிள்ளைக்கு? என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளை. எப்படி அடுத்தவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீ அப்பான்னு சொல்ற? அடுத்தவங்களுக்கு எங்க பிறந்துச்சு? எனக்கு தான் பிறந்துச்சு. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேற. உன்னுடைய மணியுடைய வாய் ஒரு வேற தானே. அப்புறம் அதுக்கு பிறகு ஓம் பிள்ளையாவே. அதுக்கு பிள்ளை பிறக்கலாம் தானே காரணம். என்ன காரணமா இருந்த? கழுத்துல தாலி கட்டுனே. கழுத்துல கட்டுற தாலிக்கு வயித்துல பிறக்கிற பிள்ளைக்கு சம்பந்தம் இருக்காயா? ஒயர் விட்டு பாக்க. என்ன எப்படி சம்பந்தம் இருக்குன்னு? அது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, தாலியை கட்டி விடுவங்களுக்கும் தாலியை வாங்கி கொடுக்கும் நடக்கின்ற இரவு முதல் இரவு, அதனால குழந்தை பிறந்துச்சு. தாலியை கட்டியவர்களும் தாலியை வாங்கியவர்களும் அரைக்கோள் இருக்கிறாத்திலே முதல் ராத்திரி. பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்கீங்க, மாங்கல்யத்தை உங்க கையில கொடுக்குறாரு. கொடுத்தவர் யாரு? ஐயர். முதல் முடிச்சு போட்டது நான் போட்டேன். ரெண்டாவது முடிச்சு அக்கா. மூணாவது முடிச்சு தங்கச்சி. யார் யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டினவங்களும். தாலியை வா. யார் யார் தாலி கட்டுறீங்க? நீ, அக்கா, உங்க அக்கா, தங்கச்சி. தங்கச்சி. இப்ப யார் யார் உள்ள இருக்கணும்? அக்கா தங்கச்சி எல்லாம் வச்சிட்டு பண்ண குடும்பம் விளங்குமா? நீ தான் சொன்ன கிளம்புமா? என்ன பெரிய பேச்சாலின்னு கேள்விப்பட்டேன். எங்க அப்படி பண்ணி இப்படி பண்ணி சொல்றேன். என்ன இங்க பேச விட்டீங்க? என்ன வேணாலும் பேசு. பேசுவோம். பேசணும், என்ன மடக்கணும்டா. நான் பேச தயார். பேசணும்டா. நானும் பேசுவேன். சண்டை போடணும்டா. இப்போ உங்களுக்கு தெரியுமா என்ன? புலி பதுங்கி தான் பாயுமா? நான் பதுங்கி இருந்தேன். இனிதான் உங்க மேல பாய போறேன். பாயுறாரா? டேய், கல்வி கதிபதி கலைவாணி உடுகாரி என்ன அம்மா கொடுக்கு. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படிமுண்டு வெள்ளை கமலத்து வீட்டில் இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்ததாய கலைவாணி நீ ஒரு ஆளான தெரிந்தேனும் பாகும் பருப்பும் இவையான கணசனுக்கு நான் தருவேன். கோணம் சேர்க்கும் துங்க கருவுக்கு தூமணியே சங்க தமிழ் ஒன்றுந்தா முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் என்னுள்ளே இருக்கிறார். கையை நீக்கி முடிச்சு விடுறா. ஏன் அந்த கத்துற? ஐயா 4 விரல் தாங்க ஐயா. ஓஹோ, அது என்னடா பாதி போச்சு? பக்கத்து வீடு செவரை உரிச்சு வெட்டி விட்டாங்க. அப்படி சொல்லு. இனிமே ஏறி குதிப்பியா? இல்ல, யாருக்கா குதிச்ச? இப்ப நான் ஏறி குதிக்கிறது இல்ல. ஏன்? அந்த பிள்ளை ஏறி குதிச்சு என் வீட்டுக்கு வந்துருது. அதுக்கு எதனா விட்டுறாங்க. சரி, பரவாயில்ல. ஏன்னா ஒரு கவியை பேசும்பொழுது, நான் கலைவாணியுடைய கவியை பேசும்பொழுது நீ விநாயகனுடைய கவியை பேசணும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி உங்களுக்கு எத்தனை கவி தெரியும்? உங்களுக்கு எத்தனை தெரியும்? நான் ஒரு 10 கவி பேசுவேன். 10 கவியை படிச்சு வச்சுக்கிட்டு நாராயணா உடப்ப பட்டு எழுந்து ஆட்டிக்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு 100 கவி தெரியும். அப்படியா? ஏண்டா 10 கவின்னு சொன்ன பூனுங்கிற? அப்படியா? நான் ஒரு 500 பேசுவேன். 510 பேசுவேன். 2000 பேசுவேன். 2010. 3000 பேசுவேன். 3010 மொழியா எழுதிட்டு இருக்கா? கவி பேசுங்க நீங்க. அப்படியா? பார்க்கலாமியா? ஆயக்கல்கள் 64 உனக்கு என்னம்மை தூய உருப்பலிங்க போலாம் உள்ளத்தில் வைப்பாங்க. வராது பேசியா? வாக்குண்டா நல்ல மனமும் ஆடரா நோக்குண்டாம் மேனி உறங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஏமாத தப்பாம சாடுற நமக்கு கவையாகி கொம்பாகி காட்டகத்தில் நிற்குமாம். அவ எல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றால் குறிப்பிட மாட்டாத நன்மரம். பேசியா? 5 கரத்தரை ஆணை முகத்தரை இந்தி நிலமர் மட்டிலே நந்தி மனதனை யானை கோதிரை புந்தில் வித்தடை போட்டுகின்றோம். இல்ல, உண்மையாவே நீங்க எதிரி இல்ல அப்படி கிடையாது. ஒரு நகைச்சுவை நடிகன், ஒரு பொம்முனு வேஷம் போட்ட பையன் இவ்வளவு அழகா கவிகளை, விநாயகர் கவி, சிவபெருமான் கவி, எல்லா கவியும் நீங்க உண்மையாவே சத்தியமா பேசுங்க. நீங்க போட்டி உங்களை கை கொடுக்குறேன், சமாதானம் போயிருவீங்க. சமாதானம் நீங்க போட்டிக்கு போங்க, உங்கள்ட்ட பேசணும். இல்லப்பா அப்படி கிடையாதுல்ல, ஏதாவது பாராட்டுறியா? அப்பு அப்படி இல்லை அப்பு, நான் உங்களை பேசி ஜெயிக்கணும். என்னை நீங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல நான் உன்னை பெருமைப்படுத்துறேன்னு நான் சொன்னேன். நான் உன்னை கேவலப்படுத்துறியா? பெருமைப்படுத்துறேன். என் பக்கம் உள்ள என்ன கை தட்டுங்க. என் மேல நம்பிக்கை இருந்தா, என் மேல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? சரி, வானரம் மல்லி நினைக்கே தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வியை நபின்ற நூல்களும் ஈனரு குறைத்தில் இடராய்மன் சொன்னானே. உள்ளம் பெருகோவில் ஊடல் பாளையம் வல்லர் பிறர் வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிஞ்சவர்கள் ஜீவனி சிவலிங்கம் கள்ள போன வைத்தும் கால வடிவிளக்கே. உண்மையாவே சந்தோஷப்படாதீங்க. குரங்கனோடு கூத்தாடிய கோலத்தெங்கண்டி அரை முன்பு நாய் ஆடி பாடி கொண்டது போல் கரங்கேட்டை பேச சிறங்களாட்டி வச்சு மறுவிழா செய்யும் சொன்னார்கள். தோருடைய செவியின் வெளியேறுவர் தூவன் மதிசூடி கானுடைய சுடரிப்படி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏனுடைய மலரானுடைய நாட்பனின் தேர்த்தல் செய்தது பீனுடைய பிரம்மா பிரமேவிய பெம்மா நிவன் என்றோ. அவர் முடிக்க சொல்லல, அவர்
வேற யாரா ஊர்ல உள்ள சொல்லணும். நீங்க பேசுங்க. நீங்க ஃப்ரீடம் அவர் என்ன முக்குறாரு முக்காம இருந்தாரு ஊர்ல உள்ளவங்க சொல்லணும். இல்லப்பா அவங்களே முடிக்க சொல்றாங்க. நான் பேசாம முடிக்கவா? இல்ல முடிக்க சொல்றாப்பா. முடிக்க சொல்லல. விரல் நிறைய மோதிர வேண்டும், விரகர் இருவ புகந்திர வேண்டும், இடையில் பஞ்சன் பட்டியல் வேண்டும், அவருக்கு ஒரு கூட்டு நஞ்சேன்னு வேமனும் நன்று சொன்னார்களே. மந்திரமாவது நீரு நம்பியார் செத்து போயிட்டார். மந்திரமாவது நீரு வானவர் மேல நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு செந்தூர் வாயு பங்கன் திரு ஆலவாயன் திருநெறியன பாடி வைத்தார். ஐயோ ஒவ்வொருத்தலையா சரி பண்றதுக்குல நம்ம முக்கியஸ்தர் ரொம்ப கஷ்டப்படுவா ஒருக்குப்பா. ஐயோ புத்திமான் பலவானாவான் பலமுனான் புத்தியற்றால் எத்தனை விதத்திலும் இடர்ந்து வந்தெதிரும் மற்றொரு சிங்கனை குறுமியில் கூட்டி சென்று உற்றதும் கிணற்றில் சாயக்கட்டு ஓமவுலாம் சொன்னார்களே. காவிரி கோணம் கல்வி கழக மரபானம் கோவிலுக்கு கழக கோபுரம் வயலுக்கு கழக சென்னல் நாதிற்கு கழக சொல்லி என பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். போட்டினும் போட்டுவர் வருவராவனை தூட்டினும் தூட்டுவர் சொன்ன சொற்களை மாட்டினும் மாட்டுவர் கூட்டினும் மாவள கொடியராவர் முத்தித்திர பத்தித்திரை அத்திக்கிரை சத்தித்திர வித்துக்குரு முத்துக்குரு வரை என போதும் அருமுகோணி அது மனம் கொண்டு போ கருமுகனி எட்டி வாங்குமாம் இரும்பு கோணீடி யானை வெல்லலாம் நரம்பு கோணீடி நாம கில்சோம் சொன்னானே. காரகார காரகார காவலி காவலன் போற 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 போடுகின்ற புண்ணியன் மாற 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 மாமியார ஏறவே சார 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 சரக்கு போட்டு தூங்கவே. சத்தியமா அந்த கவி எந்த புத்தகத்திலும் இதுடா. மாற 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 மாமியார ஏறவே சார 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 சரக்கு போட்டு தூங்க. இது எந்த பாச்சே இல்லடா. இது குத்துப்புராண கவி. சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டார். சுரநகடு சுருக்கண்டு சொல்லடி படுவாரதை பேச யா வச்சு மண்டில சுருகுது ஒண்ணு பாக்கில இருக்குது ஒண்ணு கிடைக்குமோ சொருகுது. சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் வரியா சொல்லியும் செய்வார் கேவரி நல்ல குளமால வேர்க்கன பலாமாவை பாதிரிப்பார். அருவா மிச்ச கொடுவா பார்வை ஆறு முக கைய வச்சா தூள். அது கைதட்டு பண்றா. வெட்டனவே மெத்தனவே வெல்லலாம் வேளத்தில் பற்றுருவோ கோல் பஞ்சு பயாது நெற்றில் பறக்க ஒரு பசுமரத்தின் ஆணி விளக்கினக்கும் அண்ணன் காக்கா கொண்டை காரி ரெண்டக்கா வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயர்வான் கோன் உயர்ந்தால் நாம் உயரும் சொன்னனே. ஏன் மாதிரி படையப்பா இளவட்ட நடையப்பா என்னுண்டு ஆளுக்கு சின்னுண்டு வடையப்பா மற்கொண்ட திரும்பியத்தால் மாநகர் வெட்டு வந்து சொற்கொண்ட பாவியின் சுவை அறிவார் இங்கிலி ஒரு கொடபுரைக்கு வெளி தருகொண்டு நிற்கொண்டு போவன் இல்ல எடுத்து வேண்டும் நானே. அண்ணனை பார்த்தியே அப்பத்தை கேட்டியே ஏ ஏ ஏ நான் அண்ணத்தை பார்த்தியே அப்பத்தை கேட்டியே ஏ ஏ ஏ நான் காயவது பொய்யடா வரும் காட்டறது பொய்யடா மாயவனா குய்வசன மண்பாடு ஓடுதா என்று சொன்னானே. அகர முதல எழுத்தலாம் தகர சிலேற்ற எழுது என்று சொல்லி வைத்தார். முதல் எழுத்த ஆதிபம் முதட்டை உலக என்று சொன்னார்களே. தொட்டெடுத்து மலக்கேரி மாதருக்கு தொப்புளுக்கீழே பெருங்கேரி கசடர கற்பவை கட்டம் நிற்காதற்கு தகிண்டு பண்ணானே. கற்க கசடர கட்டம் நிற்க கட்டு தந்த வாத்தியாரை கல்லால் அடிக்க செல்வத்தில் செல்வன் செவிச்சல் சொல்லு செல்வத்தெல்லாம் தலையிட்டு பண்ணானே. துப்பாக்கி துப்பாக்கி ஏ துப்பாக்கி ஓ துப்பாக்கி தூவும் மலை உழுதுண்டு வாழ்வர வெட்டலாம் தொழுதுண்டவர் பின் செல்வன் பாரு வராயிரு நான் கோர்க்க நீ கோர்க்க நீ கோர்க்க நான் கோர்க்க சொல்லுக்கப்பட்டு யாதனி யாதனி நினைக்க நோதல் அதனி நினைட்டு பண்ணானே. இறந்தார் இறந்தார் அன்னைக்கு சிரத்தை துறந்தார் துறந்தார் துணை என்று அழகாக பாடினார். பையருள்ள பிறந்து பாலூரில் வளர்ந்து வையூர் ஓவதற்கு வேதாந்தம் நீ எந்த ஒரு என்று இருந்த ஒரு ஏறி அந்த ஒரு செய்தி அறியும் அந்த ஒரு முப்பால் மாலை முடிவு சொல்லு அப்பால் மாறி என்று அழகாக ஊத்தக்குழியை மண் எடுத்து உதிரப்புல உண்டை ஓட்டுக்காத ஆனாவே அழகாக பூதிகையா நான் தம்மி பிசிகையா விடவன் நேரத்தில் மகாபாரத்தில் விட்டிருந்தார் அன்று சண்டை வந்திருக்குமா என் பங்காளி மகனை அடிச்சதுக்கு காரணம் என்ன விடாமல் போரிட்ட காரணத்தினால் தண்ணீரும் தண்ணிக்கு பெருமை இருக்கிறது. குடிங்க குடிங்க குடிங்க. என்ன நீங்க ரொம்ப பேசுறீங்க தண்ணி சாப்பிட்டு பேசுங்க. எனக்கு எதுக்குடா தண்ணி நான் தண்ணியே குடிக்கிறலையா. ஏங்க தண்ணி தாகம் வராதா? எனக்கு தண்ணி குடிக்க மாட்டேன் நானு. கஞ்சா குடிப்பீங்களா? போட்டே நாள் தெரியும் தண்ணி சாமி தண்ணி இதுல வாய வைக்க கூடாது இங்க வாய வைக்கணும். போடா முட்டாப்பளே. முனிவர்கள்லாம் கேட்டு பாரியா முனிவர்கள்லாம் இங்கே கமண்டலம்னு ஒன்று இருக்கும் இதில் தண்ணி ஊற்றுவாங்க. எந்த வழியா தண்ணி ஊற்றுறாங்களோ அதில் வாய் வைக்கவே மாட்டாங்க. இங்கே ஒரு வழி இருக்கும் இதில் தான் குடிப்பாங்க. ஊற்றுற வழியில் குடிக்கிறது இல்லை. அது ஊத்து குழி இது துறப்பு குழியா? ஆமாம் அதனால இங்கே பார்த்து இங்கே இல்லை. என்ன காரணம்? கமண்டலம் என்கிட்ட கிடைக்கல. இப்போ இதை குடிக்க பிஸ்லரி வாட்டரு பிசினாரி வாட்டரா பிஸ்லரி வாட்டரு சாப்பிட்டு பேசுகிறேன். சாப்பாட்டிலே பல விதமான சாப்பாடு குண்டோதனாகப்பட்டவன் இருந்தான். அந்த குண்டோதன சாப்பாட்டுக்கு சொந்தக்காரன் இருந்தான். என்ன இப்படி துப்பி பிடிக்கல ஏன்னா இவ்வளவு நினைப்பு நினைச்சிருக்க சாப்பிடுங்க. நம்ம
அண்ணன் ஒரு நேரம் அண்ணன் என்பவன் எந்த ஒருவன் பிறக்கிறானோ அவனுக்கு ஐயா விடியா என்னப்பு தண்ணிய கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டீங்க புய்யாப்பு ஏப்பு தண்ணிய கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டீங்க மேடம் என்ன இப்படி வேர்த்து இருக்கு? அப்பா என்ன வேர்த்து இருக்கு இப்படி? இல்ல மேல இருந்து மூத்திரத்தை பேசி விட்டாங்க. கீழே போயிட்டு இருக்குது. டேய் அதுக்குன்னு ஒரு அளவு வேணாமடா, போயிட்டு வந்துருக்க வேண்டியாடா. சி இல்லங்க குழு குழு தண்ணி போட்டோட சுருடு ஊத்திருச்சு கீழே. சாமி என்மே நாரதர், தந்தை பிரம்மா, எல்லாம் சந்தோஷம். தாய் கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. என்னை பத்தி ஏதாவது கேட்கணுமா? சரி கதையை ஆரம்பிப்போமா? அடுத்து காவலுக்கு இருக்க பிள்ளைகளை அனுப்புறேன்.